இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மே முதல் நாளை மத்திய அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கையை ஆதரித்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர் தாஸ்குப்தா அவர்களும் கமல் முரார்கா ஜனதாதளம் அவர்களும் ஆதரித்து பேசினார்கள். தலைமை அமைச்சர் பிரதமர் வி.பி. சிங் அவர்களை அறையிலே போய் அன்று பகலிலே சந்தித்தேன். இன்றே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பிற்பகல் 2:30 மணிக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் இரு அவைகளிலும் மே முதல் நாள் மத்திய அரசினுடைய விடுமுறை நாளாக இனி அறிவிக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்தார். தொழிலாளர்களினுடைய நலன்களை நசுக்குவதிலும் உரிமைகளை நசுக்குவதிலும் நரேந்திர மோடி அரசு முதலாளித்துவத்துக்கு ஆதரவாகவும் தொழில் முதலாளிகளினுடைய பிரதிநிதியாகவும் செயல்பட்டு வருகிறது. தொழிலாளர் உரிமைகள் நசுக்கப்படுவதை எதிர்த்து தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள். அந்த வகையில் நாங்களும் தொழிலாளர் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பார்த்துருக்கீங்க. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. சில கருத்து கணிப்புகள்ல அதிமுக கூட்டணிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினரும் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பார்க்கணும்? அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கின்றன. அதில் ஒரு கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு சாதகமாகவும் ஒரு கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கின்றன. இது வாக்குகள் எண்ணப்படுகிற போது உண்மை நிலவரம் தெரிய வரும். என்னுடைய நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது ரிசல்ட் வந்த பிறகுதான் சொல்ல முடியும். என்னுடைய நம்பிக்கை திமுக ஆட்சி அமைக்கும், திமுக பெரும்பான்மை பெறும், திமுக கூட்டணி பெரும்பான்மை பெறும்போது என்னுடைய நம்பிக்கை. ஓட்டுகள் எண்ணப்பட்டு 1ஆம் தேதி இடையில் 2 நாட்கள் விடிந்தால் தெரிந்துவிடும் நிலைமை என்ன என்று சொல்வதைப் போல 4ஆம் தேதி தெரியத்தான் போகுது.